2026 பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் நாடு முழுவதும் சர்வதேச இணை சேவைகளை முற்றிலும் முடக்கியது. இதன் மூலம் உலகளாவிய இணைய போக்குவரத்து 98% வரை சரிந்து ஒட்டுமொத்த ஈரானும் இணைய சேவை இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கிட்டத்தட்ட 3 மாத கால இன்டர்நெட் தடைக்கு பிறகு கடந்த 2026 ஜனவரி மாதத்திற்கு முன்பு இருந்ததை போல சர்வதேச இன்டர்நேஷனல் இன்டர்நெட் ஆக்சஸ் உடனடியாக பழைய நிலைக்கு கொண்டுவர ஈரான் அதிபர் மசூத் பெசெஷ்கியன் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் நடந்து வரும் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச இணையம் திறக்கப்பட்டாலும் ஈரான் மக்களால் சுதந்திரமாக இணையத்தை பயன்படுத்த முடியாது என்று கூறப்படுகிறது. சீனாவை போல ராணுவம் தங்களது சொந்த தேசிய தகவல் நெட்வொர்க் என்ற உள்நாட்டு இணைய அமைப்பை வைத்துள்ளது. இதன் மூலம் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் உள்ளிட்ட பிரபல தளங்களை அணுக முடியாது. மாறாக உள்நாட்டு தயாரிப்புகளை மட்டுமே அணுக முடியும். ஈரானில் வாழும் மக்களில் சுமார் 80% பேர் தடையை மீறி உலகளாவிய செய்திகளையும் கல்வி தகவல்களையும் பெற VPN என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் DPI டீப் பாக்கெட் இன்ஸ்பெக்ஷன் எனப்படும் மேம்பட்ட டெக்னாலஜி மூலம் VPN சேவைகளையும் ஈரான் அரசு முடக்கி வருகிறது. இதனால் பல மடங்கு கூடுதல் பணம் கொடுத்து அரசின் கண்காணிப்பில் சிக்காத விலையுயர்ந்த VPN அமைப்புகளை ஈரான் மக்கள் கள்ளச்சந்தையில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் முழுமையடைந்தால் மட்டுமே ஈரானியர்களுக்கு ஓரளவாவது சுதந்திரமாக இணையத்தை பயன்படுத்த முடியும்.